யூஎஸ் பாத்தீங்கன்னா ஈரானோட அமைதி ஒப்பந்தம் சைன் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தை பத்தின சிம்பிள் ஜியோ பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ இந்த அமைதி ஒப்பந்தத்தினால இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஓபன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. சோ இதனால இந்தியாவுக்கு வர வேண்டிய க்ரூட் ஆயில், எனர்ஜி சப்ளை அண்ட் சிஎன்ஜி, எல்என்ஜி சப்ளைஸ், இந்த எல்லா சப்ளைஸும் ஃப்ரீயா வர ஆரம்பிச்சிடும். இந்த ஹார்மஸ் வழியா தான் இந்தியாவோட 60% ஆஃப் எனர்ஜி சப்ளை வந்துட்டு இருந்ததுன்னு ஏற்கனவே பழைய வீடியோல பாத்துருக்கோம். ரெண்டாவது பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா இந்தியர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியை சார்ந்தவர்கள் தேவையில்லாம இந்த கான்ஃபிளிக்ட்ல நிறைய உயிர் போச்சு. இந்த உயிர்கள் எல்லாம் போகாம பாத்துக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் டயஸ்போரா தான் உலகத்திலேயே லார்ஜஸ்ட். மூணாவது பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா கப்பல் துறையை சார்ந்த இந்திய மாலுமிகள், கேப்டன்கள், இந்த மாதிரி அனைத்து பேர்களோட உயிர்களும் காக்கப்படும். ஏன்னா இந்தியா தான் இருக்கிறதுலே உலகத்திலே 2வது லெவல்ல அதிகமான லேபர் போர்ஸ் சப்ளை பண்றது. நாலாவது பெனிஃபிட் என்னன்னா இந்தியாவோட எக்ஸ்போர்ட் கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு பழைய மாதிரி ரீச் ஆக ஆரம்பிச்சிடும். இதனாலே நம்ம எக்கனாமி நல்ல லெவல்ல வளரும். வார் நிப்பாட்டினது யாருக்கு நல்லதோ இல்லையோ இந்தியா மாதிரி நாடுகளுக்கு ரொம்ப நல்ல விஷயமா தான் போச்சு. பட் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்க பதிலளிக்காத பல கேள்விகள் இந்த பீஸ் டீல்லே இருக்கு. அது என்னன்னு இப்ப நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா இந்த பீஸ் டீல் பாத்தீங்கன்னா யூஎஸ் அண்ட் ஈரான் சைன் பண்ணிருக்காங்க. பட் யூஎஸ் சைட்ல போராடின இஸ்ரேல் சைன் பண்ணல. அதே மாதிரி ஈரான் சைட்ல போராடின ஹமாஸ், ஹெசபுல்லா, ஹவுதி, இந்த 3 அமைப்பும் இந்த பீஸ் டீல் சைன் பண்ணவே இல்லை. அதனால ஃபியூச்சர்ல இவனுங்க 4 பேருக்கு நடுவில் என்ன பிரச்சனை நடந்தாலும் மறுபடியும் இந்த போர் பழைய நிலைமையில ஆரம்பிக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஈரான் நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான். பட் இந்த பிசிஎல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 60 days நெகோசியேஷன் விண்டோ கொடுக்குறோம். இந்த நெகோசியேஷன் விண்டோல என்ன நம்ம சொல்யூஷனுக்கு வரோமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஈரான் என்ன சொல்லுதுன்னா நாங்க அந்த யுரேனியத்தை இங்கேயே ஒரு பத்திரமா வச்சுக்கிறோம்னு சொல்லுது. பட் யூஎஸ் என்ன சொல்றாங்கன்னா இதை நாங்க வேற எங்கேயாவது சேஃபான இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த இன்கன்க்ளூசிவான விஷயம் தான் மறுபடியும் ஒரு கான்ஃபிளிக்டா மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ இதுவும் ஒரு பிரச்சனையான விஷயம் தான். சோ இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூல நம்ம இஸ்ரேல் நல்லவனா இல்ல ஈரான் நல்லவனான்னு பாக்குறத விட இந்தியாவுக்கும் இந்திய மக்களுக்கும் என்ன நடந்தா நல்லதுன்றதை பார்த்துட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஃபாலோ, ஷேர் பண்ணிருங்க. மேலும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான ஒரு கண்டென்ட்டோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்.